ஹலோ ஒய்ஃபி, உன் லைஃபுக்குள்ள வர இன்னும் வெறும் 200 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்போ வந்துடும். இந்த பொங்கல் ஜனநாயகன் பொங்கலா? இந்த பொங்கல் பராசக்தி பொங்கலா? இது அண்ணன் தம்பி பொங்கலுங்க அப்படின்னு நம்ம சிவகார்த்திகேயன் சொல்லியிருப்பாரு. ஆனா உண்மையிலேயே இது அண்ணன் தம்பி பொங்கல் கிடையாது. தலைவர் தம்பி தலைமையில் நம்ம ஜீவாவோட பொங்கல். வேற பாட்டே கிடைக்கலடா உனக்கு. மலையாளத்துல எப்படியான படங்கள்லாம் வருது, தமிழ் சினிமாவுக்கு என்னாச்சுங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மலையாள படமே தமிழ் படமா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்த படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். அந்த படம் எப்படி இருக்கு? தியேட்டர் போய் பார்க்கலாமா? மலையாள கரையோரோ மயிலு ஒண்ண பார்த்தேன்டா. கதை என்னன்னா, ஒரு அழகிய கிராமம். அங்க 2 குடும்பம் இருக்கு. 2 குடும்பமும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஈகோடையே இருக்காங்க. ஒரு வீடு கல்யாண வீடு, இன்னொரு வீடு சாவு வீடு. 2மே ஒரே நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த ஊரை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் நம்ம ஜீவா வராரு. இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாரா, கல்யாணம் நடந்துச்சா, கருமாதி நடந்துச்சா அப்படிங்கிறத சொல்ற படம் தான் தலைவர் தம்பி தலைமையில் படம். இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு பண்ணியா? நம்ம ஜீவா இருக்கார்ல, உண்மையிலேயே சூப்பரான ரீஎன்ட்ரி. எப்படியான படங்கள்லாம் தந்த ஜீவா இப்போ என்ன ஆனாரு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த படத்துல தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏங்க, இந்த படத்துல நடிக்க வேண்டியவர் நம்ம மலையாள நடிகர் மம்முட்டி இருக்காரு பாருங்க. அவர் தான் இந்த திரைப்படத்தில் நடிக்க இருந்தாராம். ஏனோ தெரியல, அவருக்கு கிடைக்கல. ஆனா நம்ம ஜீவாவுக்கு கிடைச்சிருக்கு. அவரோட இயல்பான நடிப்புல தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு போயிருப்பாரு இந்த படத்துல. ஒரு பக்கம் தம்பி ராமையா, ஒரு பக்கம் இளவரசு. இவங்களோட ஈகோ தான் இந்த படத்தோட ஹைலைட்டே. 2 பேருமே நடிப்பு அரக்கர்கள் சொல்லவா வேணும். வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் லப்பர் பந்து படம் பார்த்தீங்களா? அந்த படத்தில் இருக்க நம்ம ஜென்சன் திவாகர் இருக்கார்ல, அவரும் இந்த படத்துலையும் வேற மாதிரி பண்ணியிருப்பாரு. உண்மையிலேயே அவருக்கு கொடுக்குற ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரசிக்கும்படியாக செஞ்சிடுறாரு. அதை இங்கேயும் செஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது அதுவும் பாராட்டக்கூடிய விஷயம்தான். சந்தோஷமாக நீங்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு சிரிக்கவே இல்லைங்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அங்கே போனால் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு படம் தான் தலைவர் தம்பி தலைமையில் படம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஒரு மலையாள இயக்குனர் அப்படிங்கிறனால நம்ம தமிழ் படம் பார்க்குறோமா மலையாள படம் பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மலையாள வாசனை அப்பப்போ இந்த படத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறனால இது தமிழ் படமா மலையாள படமா அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் படம் நல்லா இருக்குது. இந்த திரைப்படத்தில் இசை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே நாள் நடக்கிற படம் அப்படிங்கிறனால வேற வழி இல்லை, இசை ரொம்ப முக்கியமாக இருக்கும்ல. நம்மளும் ஒரு 2 மணி நேரம் அந்த படத்தை பார்க்கணும்ல அப்படிங்கிறதுக்காக நல்ல எனர்ஜெட்டிக்காக இசையை கொடுத்துருப்பாரு நம்ம விஷ்ணு விஜய். உண்மையிலேயே வேற லெவல். ஆனால் ஒரு கிராமத்தில் நடக்கிற படமாக இருந்தாலும் இவருடைய இசை எல்லாமே வெஸ்டர்னில் இருக்கும். இருந்துட்டு போகுது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த படத்தோட லைட்டிங் உண்மையிலேயே பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா நைட்டில் நடக்கிற கதை அப்படிங்கிறனால சில இடங்களில் இருட்டாகவே இருக்கும். நைட்னால இருட்டாக தானே இருக்கும் சொல்லிட்டு நீங்கள் புரியுது. இரவுனாலே அது அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் அழகாக ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக காமிச்சது பாராட்டக்குரியது. இந்த படத்தில் 10 ஜோக் இருந்தாலும் 8 ஜோக் செம்மையாக இருக்குது. அப்புறம் போர் அடிக்காமல் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. சந்தோஷமாக பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி வீட்டில் தாத்தா பாட்டி பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, சண்டை போட்டவங்க சண்டை போடாதவங்க எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் குடும்பமாக பார்த்து சிரித்து மகிழக்கூடிய ஒரு படமாக தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் வெளியாகிருக்கு. இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல சுற்றுற மாதிரியே ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். அதையும் தாண்டி அடுத்தடுத்து என்ன சீன் வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. அதனால இந்த படத்தோட விறுவிறுப்பு குறையுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. படம் விறுவிறுப்பாக போய்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் தலைவர் தம்பி தலைமையில் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், குடும்பமாக போயிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் போய் பாருங்கள். சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வரலாம். நீங்களும் போய் பாருங்கள். பார்த்துட்டு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜனநாயகன் திரைப்படம் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பொங்கலுக்கு மட்டும் ஜனநாயகன் மட்டும் வந்திருந்தா என்ன மாதிரி இருந்திருக்கும்ல, வேற லெவலில் இருந்திருக்கும். ஆனால் வரல. வந்திருந்தா ஒரு பக்கம் ஜனநாயகன், ஒரு பக்கம் பராசக்தி, பெரிய போட்டியே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் வரல. பார்ப்போம் ஜனநாயகன் திரைப்படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த படம் வந்த பிறகும் அந்த படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.